கன்னியாகுமரி தேவசகாயம் திருப்பூர் பிரபு. எனக்காக பவுண்டரிய தாண்டி வந்து காட்டின பாசம். உங்க எல்லை இல்லாத அன்புக்கு என்னோட நன்றி. அளவில்லாத அன்பு கொடுத்த சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மகேந்திர சிங் தோனி நன்றி தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் தொடர் வரும் 22ஆம் தேதி தொடங்க உள்ளது. இது தொடர்பான ப்ரமோஷன் வீடியோவில் ரசிகர்களின் எல்லையில்லாத அன்புக்கு நன்றி எனவும் தன்னை தலையில் வைத்து கொண்டாடியதற்கு தலைவணங்குவதாகவும் தோனி தெரிவித்துள்ளார். இப்போ இல்லனா எப்போ என குறிப்பிட்டு தன்னை ஸ்பெஷலாக ஃபீல் செய்ய வைத்ததற்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். என்ன தலையில வச்சு கொண்டாடினீங்க, அதுக்கு நான் தலை வணங்குறேன். இப்போ இல்லனா எப்போ என்ன ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வச்சதுக்கு. நடிகர்கள் கட்சி தொடங்குவதால் விசிக்கு கரையாது என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திரை கவர்ச்சியாளர்கள் நடிகர்கள் பின்னால் செல்லும் இளைஞர்கள் விசிகவுக்கு தேவையில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றதை கொண்டாடக்கூடிய வகையில் விழுப்புரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் உரையாற்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், தேர்தல் ஆணைய அங்கீகாரம் பெற்றதை விட கால் நூற்றாண்டாக கட்சி நடத்துவதே பெரிய வெற்றி என்று பெருமிதம் தெரிவித்தார். நடிகர்கள் கட்சி தொடங்குவதால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கரைந்து விடாது என்றும் அவர் கூறினார். விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கிய போது விடுதலை சிறுத்தைகள் தான் பலவீனப்படும் என்று கருத்து சொன்னவர்கள் உண்டு. சினிமா கவர்ச்சியின் மூலமாக இந்த இளைஞர்களை எவராலும் திசை மாற்றிவிட முடியாது, மடை மாற்றிவிட முடியாது என்பதை அப்போதே நான் சொன்னேன். இப்போதும் அதை சொல்கிறார்கள். நடிகர் ஒருவர் கட்சி தொடங்கிவிட்டார், இந்த இளைஞர்கள் எல்லாம் அந்த பக்கம் ஆட்டு மந்தைகளை போல் திரும்புவார்கள். ஒரு நடிகரின் பின்னால் இளைஞர்கள் அப்படி திரும்புவார்கள் என்றால் அந்த இளைஞர்கள் திருமாவளவனுக்கு தேவையில்லை. 2026 தேர்தலில் திமுக கூட்டணியில் கூடுதலான தொகுதிகளை கேட்போம் என்றும் அதற்காக அணி மாற மாட்டோம் என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டார். முன்னதாக பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ 2015ஆம் ஆண்டு தன்னுடைய சொந்த ஊரான நெல்லை மாவட்டம் கலிங்கப்பட்டியில் டாஸ்மாக் கடை திறப்புக்கு எதிராக போராட்டத்தில் துப்பாக்கிச் சூட்டுக்கு காவல்துறை தயாரான போது திருமாவளவன் தனக்கு ஆதரவாக நின்றதாக நினைவு கூர்ந்தார். ஒரு ஆபத்து வந்தபோது அதை தடுப்பதற்கு ஓடி வந்த திருமாவளவன் அவர்களுக்கு விழா நடக்கிற போது அதிலே பங்கெடுக்காமல் நான் இருந்து என்ன பயன்? அதனால் தான் நான் ஓடோடி வந்தேன். அமைச்சர் பொன்முடி பேசுகையில் கட்சிக்கு சின்னத்தை பெறுவது எளிதான காரியம் இல்லை என்றும் அதை திருமாவளவன் பெற்றுவிட்டதாகவும் பாராட்டினார். அந்த சின்னம் கிடைப்பது மிகப்பெரிய விஷயம். எல்லாமே முதல்ல சுயேட்சையா இருந்து அப்புறம் தான் அங்கீகாரமாயிருக்கு. உதயசூரியன் சின்னமே அப்படிதான். இதற்கு பிறகு பேசிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ், மார்க்கெட் போன நடிகர் முதலமைச்சராக விரும்புவதாக நடிகர் விஜயை மறைமுகமாக விமர்சித்தார். மத அரசியலை எதிர்த்து மேலும் வலுவாக களமாட வேண்டிய தேவை எழுந்திருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கூறினார். வெறுப்பு அரசியலுக்கு எதிராக, மதவெறி அரசியலுக்கு எதிராக மதச்சார்பற்ற சக்திகளுடைய ஒற்றுமை மேலும் மேலும் வலுப்பட வேண்டிய தேவை என்பது இன்றைக்கு நாட்டிலே இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பேசுகையில், பாசிசம் தான் நிரந்தர எதிரி என்பதை திருமாவளவன் புரிந்து வைத்திருப்பதாக குறிப்பிட்டார். சில மேடைகளில் பேசுகிறார்கள், அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்று சிலர் பேசுகிறார்கள். அந்த கருத்து உடன்பாடான கருத்து அல்ல. நிரந்தர எதிரி உண்டு. அந்த நிரந்தர எதிரி யார் என்று சொன்னால் வகுப்புவாதம் தான் நிரந்தர எதிரி, RSS தான் நிரந்தர எதிரி. பிறகு இதே போல திருவண்ணாமலையிலும் கூட்டம் நடத்தப்படும் என்றும் திருமாவளவன் அறிவித்தார்.